ஹலோ கைஸ், மார்வல் ஸ்டுடியோஸ்லேருந்து இப்போ வெளிவந்திருக்கிற தண்டர்போல்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸோ இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மார்வல் யூனிவர்ஸில் அன்னோட்டிஸ்டான ஒரு சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வச்சு இந்த படத்தில் ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் படத்தோட கதை என்னென்னா, மார்வல் காமிக்ல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் செனிட்ரி. ஸோ இந்த கதாபாத்திரத்தை வச்சு தான் இந்த படத்துல ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த கதாபாத்திரத்தை காமிக்க படிச்சவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்மேன் கதாபாத்திரம் மாதிரி தான். பட் வந்து இவரால் வந்து ஒரு வாய்டை ஓப்பன் பண்ணி, அதாவது ஒரு வாய்டுன்னு சொல்லலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோன்னு சொல்லலாமான்னு தெரில. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டார்க்கான வாய்டை ஓப்பன் பண்ணி அதில் மக்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள கொண்டு போக வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனுங்க. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வில்லன்னு சொல்ல முடியாது. இவரோட பவர்ஸை இவரே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால இவரே அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. பட் இவருக்கு மட்டும் அது பிரச்சனை ஆகாமல் ஒட்டுமொத்த சிட்டிக்கும் பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தண்டர்போல்ட்ஸ் டீம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகுறாங்க, அவங்க கடைசியாக அந்த சிட்டியை எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வழக்கமான மார்வல் மூவி மாதிரி தான், ஒரு சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன். அதில் இந்த படத்தில் ஒரு 60% 70% ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஆக்ஷன் ஃபுல்லுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் என்டையர் மூவியில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னா, கடைசியாக வரக்கூடிய ஒரு 20 நிமிஷம் ஆக்ஷன் போர்ஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக அந்த ஸ்டார் பில்டிங்கில் வச்சு வரக்கூடிய அந்த போர்ஷன், அதில் இந்த செனிட்ரி கேரக்டரை பார்க்கறதுக்கே ஏற்கனவே சூப்பர்மேன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஜஸ்டிஸ் லீக்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனோட மேக்கிங் நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்களான நம்ம பிளாக் விடோட சிஸ்டர் வரக்கூடிய எலானா, ஸோ அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு மேஜரான ஒரு இம்பார்ட்டண்டான ரோலு. அவங்க சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பக்கி, இப்படி இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு தண்டர்போல்ட் கேரக்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த படத்தோட அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அதை கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் காமிப்பாங்க. பட் இந்த கேரக்டர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்க போகுது அப்படிங்கிறது படத்தோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தென் இதை தாண்டி இந்த படத்தோட கதைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, 2010 கிறிஸ்டோபர் நோலன் எடுக்கப்பட்ட இன்ஸ்பெக்ஷன் படம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியான கதை தான், அதை கொஞ்சம் இந்த படத்தில் திருச்சி எடுத்துருக்குறாங்க. ஸோ கிறிஸ்டோபர் நோலனோட அந்த இன்ஸ்பெக்ஷன் மூவில வந்து எப்படி அந்த ஷேடோக்குள்ள, அதாவது கனவு உலகத்துக்குள்ள போய் மாட்டிப்பாங்களோ அதே மாதிரியான படம் கதை தான் இந்த படத்தோட கதையுமே. அங்க என்னன்னா கனவுக்குள்ள போய் திருடுவாங்க, இங்க கனவுக்குள்ள போய் அவங்க பண்ண தவறுகளுக்கான அந்த தண்டனைகளை எப்படி அனுபவிக்கிறாங்க, கடைசி அதுல இருந்து எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் மேக்கிங் நல்லா இருந்துச்சுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்ஷன் மட்டும்தான், ஆக்ஷன் வந்து கண்டிப்பா உங்களை என்டர்டெயின் பண்ணும். மித்தபடி கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பிளாட்டா தான் இருக்கு. பட் மேக்கிங் வைஸ் மார்வல் மூவிஸ் ஒரு தரமான ஒரு ப்ராடக்டை தான் இறக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.